பொன்னேரியில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் வந்து பார்த்தோம்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர் ஐயாவுக்கு வந்திருக்கு. உடனடியாக அவங்க கலெக்டர் சார் வந்து உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து கூப்பிட்டு இது உடனே செக் பண்ணி அது என்னன்றது மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு வந்து பொன்னேரியில் இருக்கக்கூடிய இந்த கடையை வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணோம். இங்கே நிறைய கறிகள் வந்து கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சமைச்சு வச்ச கறிகள் நிறைய வந்து ஊற வச்சு அது ரொம்ப சாப்பிடக்கு உகந்தது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எல்லாமே எடுத்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பிரியாணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப பழைய கறி மாதிரி இருந்தது. அதில் அந்த கறியெல்லாம் எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுதே தெரியுது அது 2 நாள் 3 நாளுக்கு இது மாதிரி இருக்குது. அதனால தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த கடையை வந்து நாங்கள் டெம்பரரியாக மூடுறோம். யாருக்குமே இனிமேட்டு இந்த கடையில் வந்து இப்போ சாப்பிடக்கூடாது. எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க சமைக்கிற மாதிரி இருந்து அவங்க எங்களுக்கு வந்து ரிட்டர்னில் எங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்த பிறகு தான் திரும்ப அந்த கடையை வந்து நாங்கள் நடத்துவதற்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம். அது மட்டும் வந்து அனுமதி இல்லை. இப்போதைக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த கடைக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் க்ளோஸ் பண்ணுறோம். அதுதான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிடுவோம். இதில் வேறு ஏதாவது இந்த இருந்த சாப்பாடு பொருளெல்லாம் கெட்டு போனது எல்லாமே நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இனிமேட்டு அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு இது முதல் வார்னிங்கே நான் வந்து க்ளோஸ் பண்ணி 15 நாளைக்கு நான் க்ளோசிங் ஆர்டர் கொடுப்பேன். இப்போ அதுக்கும் அவங்க மீறி அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா பர்மனெண்டா அந்த கடையை மூடிடுவோம். பெரும்பாலும் வட மாநில தொழிலாளர்கள் தான் வேலை செய்யறாங்க. அவங்க வந்து சரியான முறையில சுத்தத்தை கடைபிடிக்கிறது இல்லை. அதாவது எது வேணா யாராவது சார போறோம் ஏதோ செய்யறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே செய்யறாங்க. அவங்களாலே உடல் உபாதிகள் வந்து வர இந்த கஸ்டமர்களுக்கு வருது. ஆனா அதை பத்தி யாருமே கேர் பண்றதே இல்லை. இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஒரு வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்னு கேட்டீங்க. அது மாதிரி வட மாநில தொழிலாளர்களை வச்சு இவங்க பண்றதுனால அவங்க சுத்தத்தை பத்தி எதையுமே கேர் பண்றது இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஆளுன்னா சாப்பிடுறது ஒரு மனுஷன் சாப்பிடுறான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இவங்களுக்கு அது மாதிரி தாட்டு வர்றது இல்லை. அதனாலேயே பெரிய பிரச்சனைகள் வருது. அதை பத்தி அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாம் மேக்சிமம் வந்து வெளிநாடு வட மாநில பசங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுத்தனத்துல நான் வந்து இவங்ககிட்ட ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் வந்து உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து கொடுக்குறது. ஒருத்தங்க எப்படி ஃபுட் ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்றது தான் பேசிக் ட்ரைனிங்க. அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்டால் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. மீதி சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாணினா எப்படி பண்ணணும், அல்லது ஒரு சாப்பாடுனா எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி பொறுப்பாக வைக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவங்களுக்கு முதலாளிக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கெட்டு போயிருக்கு உணவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த பசங்களுக்கே அந்த பேசிக் தெரியல. முதல் பிரச்சனை வந்து மொழி பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல தான் பேச வேண்டியதா இருக்கு. அந்த பசங்கிட்ட பேசும்போது மொழியில அதனால நம்மளோட கெட்டு போயிருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. அதை வந்து அந்த கடைக்காரங்க கிட்ட நாங்கள் சொல்ல போறோம். ஒன்று மேக்சிமம் தமிழ்நாட்டு பசங்களை மேக்சிமம் இதுல வைங்க. ஸோ தட் கம்யூனிகேஷன் இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமிழ், யாருக்குமே ஹிந்தி தெரிகிறது ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதனால இந்த தமிழ் தெரிஞ்ச பசங்களுக்கு மட்டும் வேலை நிறைய கொடுங்க. வடநாட்டு பசங்களுக்கும் கொடுங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா மொழி பிரச்சனை இருக்கிறதுனால என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒன்று ஆர்டர் கொடுத்தோம்னா அவன் ஒன்று கொடுக்குறான். அவங்ககிட்ட கெட்டு போயிருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் தப்பா நினைச்சு அவன் வேற மாதிரி பேசுறான். இது கான்வர்சேஷன் அடிக்கடி வரனால இது வந்து நிறைய கடைகள்ல நடக்குது. அதுக்கு வந்து உண்டான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் நாங்க வந்து எங்களோட நியமன அலுவலகத்துல நடந்துட்டு தான் இருக்குது அந்த பயிற்சிகள். நம்மளே வச்சிடறோம். நம்மளே இங்க இப்போ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். அவங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கறிகள் திரும்பவும் அவங்க பண்ணுனாங்க அப்படின்னம்னா பர்மனெண்டா அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். அது மாதிரி ஆய்வுக்கு வரும்போது நீங்க கொடுக்குற டைமிங்கை விட ஒரு 4 மணி நேரம் பொறுத்து தான் வரீங்க. அதுக்குள்ளே அவங்க சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. இல்ல நீங்க இங்க இருந்தீங்க, நான் வந்து எப்போ எங்க வண்டி வர ஆக்சிடென்ட் வர வழியில இல்ல வெளியில உங்க கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு எடுத்து கொட்டுனேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் நான் பண்ணினேன். கெட்டு போன கறி உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் காட்டுனேன். நான் ஏதாவது அவங்களுக்கு சொல்லிட்டு வர்றேமா? அவங்க எதா பண்ணாங்களா? உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் நான் பண்ணினேன். நான் வண்டியில எடுத்துட்டு வந்து வச்சு யாருக்கும் நான் பண்ணலையே. அவ்வளவு கறிகள், அவ்வளவு பன்னீர், அவ்வளவு பிரியாணியா பறிச்சிட்டேன். மேடம் இருக்காங்க, அவங்க டாக்டர், அவங்களுக்கு முன்னாடியே பிரிச்சு காமிக்கிறேன். ஒரு கறினா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அஸ் அம்மாவா அவங்களுக்கு தெரியும். நான் வந்து லேட்டா வந்துட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. நாங்க டிராவலிங் எங்களுக்கு நிறைய வேலைகள் பணிகள் இருக்கு. ஆனா வந்தாலும் எங்களோட பணிகள் எந்த குறையும் நாங்க இல்லாம பண்ணிடுவோம். நேத்து வந்து நாங்க பாருங்க இந்த கடைக்கு வந்த இங்க இருந்து சப்ளை பண்ணக்கூடிய அலமாதியில கூட தான் உங்களுக்கு சென்ட்ரல் கிச்சன்ல போயிட்டு சிவியர் வார்னிங் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நார்மலா இந்த கெட்டு போறதுக்கு உண்டான ஐடியா என்ன காரணம்னு நாங்க அதுல ஆராய்ச்சி பண்ணும்பொழுது
கிச்சன்ல இருந்து சமைச்சு இங்க எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வரும்பொழுது அந்த வண்டியில தான் எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த வண்டிக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும். அந்த வண்டிக்கு எந்த வண்டிக்குமே அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பிரபலமான பிரியாணி கடைகள்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க. ஒண்ணு, அதுலயே அவங்க கெட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பல கடைகள் கொடுத்துட்டு இந்த கடைக்கு கடைசியா வரும்பொழுது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கடைசியா வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்து அந்த வண்டி ஓட்டுறவங்களை இந்த டைம்குள்ள தான் எடுக்கணும். ஷார்ட்கட்டா எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ ஊர்ல இருக்கிற கடையை பூரா கொடுத்துட்டு கடைசியா இந்த தனியா இருக்கிற கடைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிரியாணி ஆறி போயிடும். எல்லாருக்குமே பண்ணிடுறோம். எல்லாமே நீங்க வாங்க என் கூட ஒரு நாள் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் எத்தனை கடைகளுக்கு நாங்க போறோம், எத்தனை கடைகளுக்கு வந்து அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்குறோம். ரொம்ப அசிங்கமா இருக்கிற கடைகள் பார்த்தோம்னா நாங்க அப்பவே மூடிட்டு இது பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்யூ. இப்ப மெயினா நான் வந்து இந்த கடையை வந்து மீண்டும் பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு வராம இந்த பிரியாணி நீங்க மேடத்துக்கிட்டே நாங்க காமிச்சோம். அந்த கெட்டு போய் அந்த மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நாங்க உடனே தடுத்து நிறுத்திட்டோம். நாங்க கையோட நான் கை. ஓகே, தேங்க்யூ.